யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே NGPM SMPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் இந்த நற்செய்தி சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய பாரத தேசத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரமே ரட்சிப்பு உண்டு, பரலோகம் செல்வதற்கு பல வழி உண்டு என்று சொல்லி பலர் சொல்வார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று தெளிவாக சொன்னார். மேலும் அப்போஸ்தலர் 4:12 எழுதியிருக்கிறது, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆகவே நம்முடைய பாரத தேசத்து மக்கள் அத்தனை பேரும் மோட்சம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆகவே தான் யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்புகிறார்கள். இப்படி நம்பி பலர் மூட நம்பிக்கையிலையும் விழுந்து கிடக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகம் போகிறதுக்கான வழிகளை மாத்திரமல்ல, இந்த உலகிலே வாழும்போது அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை. சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ஜாதகம் சரியில்லை என்று சொல்லி ஜனங்களை வஞ்சக பாதையில் நடத்துகிறவர்கள், ஜாதகம் சரியில்லை என்று சொல்லி ஏராளமான இளம் பெண்களுடைய கற்பு சூறையாடப்படக்கூடிய இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தி வேண்டும். அந்த நல்ல செய்தி தான் இயேசு சொன்னார், இந்த ஜனங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இந்தியாவை இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறனால தான் அவருடைய சீசனாகிய தோமாவை இந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஏராளமான அற்புதங்கள் அடையாளங்களை நம்முடைய தேசத்துக்கு தேவன் செய்து கொண்டிருக்கிறார். கலிலேயாவின் கடற்கரை ஓரமாய் நடந்து போய் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசத்தில் இருக்கிற கடற்கரைகள் மலைகளிலே நடந்து போய் அவர் அற்புதத்தை செய்கிறார், ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் நண்பர்களே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அதிமுக்கியமான வேலை பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்த வேண்டிய ஒரு காரியம். இந்த பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு ஒரே வழிதான் உண்டு, பாவிகள் மனம் திரும்புவது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்து மக்களுக்கு மனம் திரும்புதலின் செய்தியை நாம் சொல்ல வேண்டும். இதை சொல்வதற்காக தான் இந்த இயக்கத்தை தேவன் எழுப்பியிருக்கிறார். அனைத்து பேராயர்கள், அனைத்து திருச்சபையின் தலைவர்கள், இண்டிபெண்டன்ட் ஊழியர்கள் அத்தனை பேரும் மிஷனரி பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பல போதகர்மாரை சந்திக்கிறோம். பல போதகர்மார், இண்டிபெண்டன்ட் போதகர்மார் அழைப்பு கொடுத்து சபைகளில் பேசும்படி அழைக்கிறார்கள். மாதந்தோறும் ஒரு 4000 பத்திரிகையை நாங்கள் தயாரித்து இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி அனுப்புகிறோம். ஆத்துமாவே தேடி நீங்களும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த பத்திரிகை ஒரு இலவச பத்திரிகை. இது வாட்ஸ்அப் மூலமாக மெயில் மூலமாக அனுப்புகிறோம். உங்களுடைய மெயில் ஐடி வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அனுப்பி வைப்போம். அதே போல் தபால்லையும் 4000 பேருக்கு போகுது. நாம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு, அவரை சந்திக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பத்திரிகை நாங்கள் தயாரித்து அனுப்புகிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுவரையில் 386 கிராமங்களிலே நாங்கள் திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்படி சுமார் 2886 பேருக்கு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு திருமுழு கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 17 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 4 ஆலயங்கள் பிரதிஷ்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எங்களுடைய ஆலய கட்டுமான குழுவினர்கள் ஒரு மாதத்திற்கு 2 ஆலயம் கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். அவருடைய நண்பர்களிடத்திலே, தெரிந்தவரிடத்தில் அதை குறித்து பேசுகிறார்கள். பலர் ஆலயம் கட்டுவதற்கு முன் வருகிறார்கள், போதகர்கள் முன் வருகிறார்கள். அதற்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பாரத தேசத்தில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. ஆலயம் இல்லாத இடங்களில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நான் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும்போது அந்த கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் பாழடைஞ்சு கிடந்தது. ஊர் மக்கள்லாம் கூடி வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஐயா, என்றைக்கு இந்த தேவாலயம் பாழா போச்சோ அன்னையிலேருந்து எங்கள் கிராமம் பாழா போச்சு. இந்த தேவாலயத்தில் முதல்ல விளக்கு எரியணும், தயவுசெய்து அந்த இடத்த உங்களுக்கு தரோம், நீங்கள் அதை சுத்தம்
சுத்தப்படுத்தி அதில் உடனே விளக்கு எரிய வைக்கணும், கரண்ட்டு தர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், டெய்லி அங்கே பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒரு கிராமத்தையே மகிழ்ச்சியான பாதையில் நடத்தக்கூடியது கர்த்தருடைய ஆலயம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தருடைய ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயம் கட்ட முன் வருவோம். ஒவ்வொரு சபைகளும் ஒரு ஆலயத்தை ஆண்டுக்கு ஒரு முறை கட்டுறதுக்கு முன் வரலாம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஒரு பேராயர் அவருடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னால் நான் 100 சபையாவது நான் கட்டாமல் நான் ரிட்டையர்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்கள், அப்படி செய்தாங்கன்னா அவங்க ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வாழ்கிறோம் காலம் மிக கடைசி காலம். அருமையானவர்களே, தொழில் முனைவோர் இந்த ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கென்று ஒரு சேமிப்பு பெட்டி, உண்டியல் காணிக்கை பெட்டி நாங்கள் கொடுக்குறோம். மற்றவர்கள் அதை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். நம்ம வீட்டில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள், திருமண நாள், பிறந்த நாள், பிள்ளைகளுடைய நல்ல காரியங்கள், அதே போல் தொழில் முனைவர்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு பங்கு என்று சொல்லி எடுத்து வைத்து இப்படிப்பட்ட ஊழியங்களிலே நாம் ஈடுபடலாம். ஆண்டவர் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கை மூலம் நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கின்றது. அருமையானவர்களே, சுரேந்திர சிங், நாங்கள் பஞ்சாப் போயிருக்கும்போது அவரை பார்த்த எங்களை மிகுந்த வரவேற்பாக அவரும் அவருடைய மனைவியை நடனமாடி அவரோடு கூட மிகுந்த வயதானவர்கள் என்றாலும் உற்சாகத்தோடு இருந்தார்கள். கடைசியாக சாட்சினர் வரும்போது அந்த பெரியவர் சாட்சி வரும்போது, ஐயா நான் ஒரு பயங்கர குடிகாரன், அது மாத்திரமல்ல என்னோட மனைவி அடிப்பேன், இப்படி ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன், எங்கள் ஊருக்கு வரக்கூடியவர்களெல்லாம் நான் மிரட்டுவேன், என்னோட கையில் எப்பவும் கத்தி வச்சிருப்பேன், குத்துவேன்னு சொல்லுவேன். இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு மனைவி சிக்கானாங்க. அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லி சொன்னாங்க, யூட்ரஸ் உடனே ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு வாழ்க்கையில் ஐயோ நான் இவ்வளோ நாள் வைத்திருந்தேன், வீட்டில் எல்லாமே போயிருச்சேன், ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி வெறுப்பாக இருந்துகிட்டு இருக்கிற வேளையில் தான் எனக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அவரிடத்தில் வந்தால் அவர் பிரச்சனையை மாற்றி போடுவார். நானும் மனைவியும் வந்தோம், அவரை நோக்கி பார்த்தோம், வாழ்க்கையே மாறிடுச்சிங்க, கேன்சர் குணமாயிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் கர்த்தர் சாட்சியாக இருக்கிறோம்னு சொல்லி அந்த வேதாகமத்தை கையில் வைத்து கொண்டு நடனமாடி வரவேற்று இந்த இயேசுவை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். என் அன்புக்குரியவர்கள், இப்படி நிறைய சாட்சிகளை சொல்லிட்டு போவேன். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரத நாட்டுக்கு தேவை, மூட நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவை. இந்த விடுதலையின் செய்தியை சொல்வதில் நம்முடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தில் ஒரு மிஷினரியை ஸ்பான்சர்ஷிப் செய்ய 3000 ரூபாய், ஒரு மிஷினரியுடைய குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபாய், அதே போல் ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு முழுமையாக பொருட்களுக்கு 1200, ஒரு பகுதி 600 ரூபாய். அன்புக்குரியவர்களை, ஏதாவது ஒன்றை ஆண்டவருக்காய் செய்வோம். ஆலயம் கட்டுவதற்கு சதுரடிக்கு 1000 ரூபாய், 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆலயம் கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குகிறோம். அருமையான 3 லட்சம் ரூபாய்க்கு கட்சை ஆலயம் கட்டுகிறோம். ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி இந்த ஊழியங்களில் ஈடுபட உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061 767. அதே போல் சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 08860 73 000 000 169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள். 9043 86755 94473 7550. உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட டிஃபரண்ட் ஏபிள் பீப்புள், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம்மிலே பலருக்கு எல்லா அவயங்களுமே நன்றாக தான் இயங்குகிறது இல்லையா? கண்கள், காது, சரீரத்தின் எல்லா அவயங்களும் நன்றாக இயங்குகிறது. அதற்காக ஆண்டவருக்கு 1000 ஸ்தோத்திரங்களை நான் செலுத்த வேண்டும். என்றாலும் பல நேரங்களிலே நம்மை அறியாமலேயே நாம் ஊனமாகி விடுகிறோம் இல்லையா? எம்மாவூர் சீஷர்களோட இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு போகும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோட பேசிகிட்டு போகிறாருங்கிறத கூட உணர முடியாமல் அவருக்குள்ளாகவே ஒரு முடக்கம் இருந்து மிகவும் மனம் துவண்டு போய் ஒரு புலம்பலை போல புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அப்படிதான் நம்மிலேயும் பலர் புலம்புகிறோம். என்றாலும் இந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற ஆண்டவர் தான் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகவே உங்களோடு கூட இன்றைக்கு அதை குறித்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 13 வசனத்தில் பவுல் சொல்லும்போது, நான் என்னுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தமும் நான் உங்களுக்கு இந்த நற்செய்தியை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பவுல் ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவர். என்றாலும் அவருடைய சரீரத்தில் பல நோய்கள், பல பலவீனங்கள். அவர் அதை குறித்து அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் உன்னை தாங்கும்னு சொல்லி பவுலை தேவன் உற்சாகப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சரீரத்தில் சிறு சிறு காரியங்கள் இருக்கும் அல்லவா, அதை நினைத்து அதையே பெரிதுபடுத்தி உங்களுக்குள்ளாகவே ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட்டை, ஒரு சோர்வை உருவாக்கிக்கிடாம, இந்த வியாதியையும் ஜெயித்த ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, இந்த வியாதியை குணமாக்குறது அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கலாம். அன்புக்குரியவர்களே, 1998 என்னுடைய ஹார்ட்டில் ஒரு அட்டாக் வந்துச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இனி நீங்கள் பெரிய மீட்டிங்லாம் பேசாதீங்க, ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னாங்க. அருமையானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் ஆகி போச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தான் நான் இருந்த அந்த அமைப்பிலேயே எனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்து பெரிய ஆலயங்களில் பெரிய பெரிய மீட்டிங்ஸில் பேசுகிறதுக்கும், அதுவும் நல்லா கத்தி பேசுறதுக்கும் அவர் உதவி செய்தார். பலவீனம்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஆனால் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலையும் மாறாத ஆண்டவர். ஆண்டவர் அன்றைக்கு மோசையை பார்த்து சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவியனையும் பார்வை இல்லாதவனையும் குருடனையும் உண்டாக்கின கர்த்தர் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. அருமையானவர்களே, ஒரு நாள் மோட்டார் சைக்கிளில் போயிட்டுருக்கும் ஒருத்தர் கையை காட்டினார். நான் கையை காட்டினோடனே நிறுத்தினேன். எங்கே போகணுன்னு கேட்டேன். இந்த குறிப்பிட்ட இடத்துல நீ இறக்கி விடணும். நான் சொன்னேன், நான் அங்கே தான் போகிறேன், உங்களை சந்தோஷமாக இறக்கி விட்றேன்னு சொல்லி. உட்காந்து பேசிக்கிட்டே போகும்போது அவர், நீங்கள் ஒரு பாஸ்டர் மாதிரி தெரியுதுன்னாரு. ஆமான்னு சொன்னேன். சொன்ன உடனே என்கிட்ட கேட்குறாரு, உங்கள் ஆண்டவரை மாதிரி துரோகியே இல்லை அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க என்ன? இல்லை, எனக்கு மட்டும் ஏன் அவர் அப்படி பார்வை இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு பார்வை தான் இல்லை, ஆனால் மோட்டார் சைக்கிள் வருது அப்படின்னு சொல்லி கையை நீட்டினீங்கல்ல, இது எதோ செய்தீங்கன்னு கேட்டேன். இல்லை, ஏதோ என் பக்கத்தில் வருது, நீங்கள் நிச்சயமாக நிறுத்துவீங்கன்னு சொல்லி எனக்குள்ளே உணர்ந்தேன், அதனால் கையை காட்டினேன், நீங்களும் நிறுத்திட்டீங்கன்னாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் சும்மாவே பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பாஸ்டர்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அப்போ நான் ஒன்று கவனிங்க, என்னை விட நல்லா பார்க்குற கூர்மையான பார்வை உங்களுக்கு தான் இருக்குது. நாங்கள்லாம் பார்வை இருந்தோம், குருடர்கள், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் உற்சாகமாக போனார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மோசையை பொறுத்த வரையிலையும் அவர் ஒரு திக்கு வாயன் அப்படின்னு சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். என்றாலும் அவர் ஆண்டவருக்காக செய்த காரியம் மகாபெரிய காரியம். சங்கீதம் 103:3 எழுதியிருக்கு, நாம் செய்யும் அக்கிரமங்களெல்லாம் தேவன் மன்னித்து அவர் நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கி நம்மை விடுவிக்கிறவர், மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, மத்தேயு 15வது அதிகாரத்தில் 29-31 வரைக்கும் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து புறப்பட்டு ஒரு படகின் மேலே ஏறி உட்கார்ந்திருக்கும் போது அவரிடத்துல சப்பானியர்கள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர் முதலில் அநேகரை திரளான ஜனங்கள் தூக்கி அவருடைய பாதத்தில் வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இயேசு அத்தனை பேரையும் பார்க்க வைத்தார், நடக்க பண்ணினார், அவருடைய பிரச்சனைலாம் மாற்றி அனுப்பி வைத்தார். வேதம் சொல்லுது, ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில் உள்ள ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்து அவருடைய இருதய ஊனங்களை மாற்றுகிறார், சரீர ஊனங்களை மாற்றுகிறார், அவர்களை செயல்பட வைக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அருமையானவர்களே, ஒரு நாள் யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, நீர் தான் மேசியாவா, இன்னும் ஒருவர் வராங்க, நாங்கள் காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஏராளமான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகள்லாம் பார்த்த உடனேயே யோவானுடைய சீசர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, வரக்கூடிய மேசியா இவர் தான் அப்படின்னு சொல்லி. உடனே இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கண்கள்னால என்ன இப்போ பார்த்தீங்களோ அதையெல்லாம் போய் நீங்கள் யோவானுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் அறிவியுங்கள். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், தரித்திரருக்கு நல்ல செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் புறப்பட்டு போங்க, யோவான் ஸ்நானன்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்தீங்களோ அந்த நோக்கத்தை தெளிவாக முடிச்சிட்டீங்க, உங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த
சீசனிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து குணமளிக்கும் ஊழியத்தை அவர் செய்தது மாத்திரமல்ல, அவருடைய சீசர்களுக்கு அதை கொடுத்து, என்னை காட்டிலும் நீங்கள் பெரும் காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் பெரிய காரியங்களை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் சீசர் இன்னும் பேதுருடைய நிழல் பெற்ற அநேகர் சுகமானார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய 12 சீசர்களை அனுப்பும்போதும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல இடங்களுக்கு போங்க, அங்கே அசுத்தாவியில் பிடிக்கப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுவியுங்கள், குருடர்களை பார்வையடைய பண்ணுங்கள் என்று சொல்லி பல அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அப்படி போகும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாரு? உங்கள் கையில் பையையோ கைத்தடியையோ இல்லைன்னா பணப்பையோ நீங்கள் தூக்கிட்டு போகாதீங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். பார்த்துக்குங்க. அதுவும் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் முதலாவது இஸ்ரவேலர்கிட்ட போங்க, பிரஜாதிகள்கிட்ட போகலாம், அது பின்னால் போய்க்கலாம், முதல்ல இஸ்ரவேலர்கிட்ட போங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அன்புக்குரியவர்களே, மிஷினரி ஊழியங்களுக்காக செபிக்க வேண்டியது, அறியப்படாத மக்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஆதரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பொக்கிஷங்களை, நம்முடைய சேமிப்பை சரியான பாதையில் பயன்படுத்துவதற்கு இந்த நாட்களில் பழகி கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவத்தில் ஒரு சேரவேனைக்கையா ஒரு புறையன பெண் வருகிறாள். அவள் வந்து, இயேசுவே, என்னுடைய மகளை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது இயேசு என்ன சொல்றாரு? மகளே, அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாதுமா, சரியில்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா யூதர்கள் புறையனத்தவர்கள் அப்படிதான் பேசிக்கிடுவாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நான் நாய் தான், உண்மைதான், ஆனால் இந்த நாய்க்கு நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, அது கீழே விழுமே, அதை சாப்பிட்ற உரிமை எனக்கு உண்டு. நான் வீட்டு நாய், நான் தெரு நாய் கிடையாது. என் மகளை குணமாக்கவில்லை என்றால் விட மாட்டேன். அன்பானவர்களை, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதுக்காக, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாற்றுவதற்காக தான் இயேசு சீரமேனிகா பட்டணத்துக்கு போனாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மகளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வீட்டில் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காகத்தான் இயேசு இந்த காரியங்களை செய்கிறார். ஆகவே என் அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரியவர், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் கொஞ்சமும் தளர்ந்து போய் விடாதீர்கள். அருமையானவர்களே, இந்த சற்று நம்முடைய பிள்ளைகள் சிலர் அங்கவீனமாக, சரீரத்தில் பலவீனமாக பிறக்கிறார்கள் இல்லையா? இதை குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், அருமையானவர்களே, நான் எந்த கல்யாணத்தில் பேசினா நான் சொல்லுவேன், பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு புத்திரபாக்கியம் தரும்போது ஆசையாக ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்களே தள்ளி போடாதீங்க. சிலருக்கு ஒரே மாதத்தில், சிலருக்கு ஒரே வாரத்தில் கூட கரு உருவாகி விடும். பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, அது நமக்கு தேவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, கற்பத்தின் கனி கர்த்தர் கிடைக்கிற பலன் சொல்லி நிறைய பேர் தள்ளி போடுறோம் இல்லையா? இப்படி தள்ளி போடுறதுனால தான் சரீரத்தில் பலவீனமான குழந்தைகள் பிறக்கிறாங்க. பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்கள், 30 வயசு 35 வயசுல நம்ம பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய பலன் இல்லாத நிலையில அந்த குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஆகவே என் அன்பானவர்களே, கல்யாணம் பண்ணா தேவன் உங்களுக்கு புத்திரபாக்கியம் தருகிற நேரத்தில் சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அருமையானவர்களே, இந்த பலவீனங்கள் இன்னும் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயற்கையினால் வருதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் இந்த KGF கர்நாடகாவில் இருக்குது, அங்கே பெரிய பெரிய மலைகள் நிறைய, அந்த மலைகள்லாம் செயற்கையாக பூமியை குடைந்து உருவாக்கப்படும், உள்ள தங்க இருக்குன்னு சொல்லி அதில் சில விஷங்கள் அந்த இடத்துல கலந்துருந்ததுனால அங்கே சிலருக்கு பலவீனங்கள் வருது. இது இயற்கையினால் வரக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையில் வரக்கூடிய பலவீனங்கள். அருமையானவர்களே, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் இமைப்பொழுதலை செய்துவிடக்கூடிய ஒரு தவறுனால அருமையானவர்களே குழந்தைகள் பலவீனமாய் பிறக்கிறார்கள். இது நிறைய இடங்களில் அது அவர்களே அறியாமலேயே நடைபெறுகிற ஒரு காரியங்களை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய மகன் பிறக்கிற நேரத்தில் நான் வாசலில் நின்றிருந்த ஒரு டாக்டர் வேகமாக அந்த அறைக்குள்ளே ஓடினார். ஓடிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி ஓடி வந்து என் கையை பிடிச்சி சொன்னார், உங்களை உண்மையிலேயே இயேசு நேசிக்கிறார். என்னன்னு சொன்னேன், நான் என் ரூமில் உட்காந்துருக்கும் போதே உடனே ஓடுன்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓடுனேன், அங்கே போனால் குழந்தை தலையை அந்த கொடி சுற்றி இருந்துச்சுங்க. அந்த பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அதை கவனிக்காமல் விட்டாங்க போல. நான் போன உடனே எல்லாம் இருந்துச்சுனேன். இப்போ அந்த பிள்ளை நல்ல சுகமாக இருக்கான், ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பையன் பிறந்திருக்காங்கிற செய்தியை அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இமைப்பொழுது தான், ஆனால் தேவன் அற்புதர். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே பிள்ளைகள் தேவனால் நமக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் பாக்கியம். அது மாத்திரமல்ல, நெருங்கிய உறவு திருமணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வேதம் தடுக்குது. பார்த்தீங்க, ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறனால தடுக்குது. ஆகவே கிறிஸ்தவர்கள் நெருங்கிய உறவு திருமணத்தை தள்ளி வைப்பது நல்லது. அது மாத்திரமல்ல, கல்யாணத்துக்கு முன்போ
கல்யாணத்துக்கு பின்பு கற்பை சில ஆயுதங்கள் போட்டு சீரழிக்கிறாங்க. பார்த்துக்குங்க. அருமையான தங்கச்சிமார்களே, தயவுசெய்து இந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். கல்யாணம் பண்ண பின்பு தான் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, வேலை இன்னொன்னா கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிட்டு அப்புறம் குழந்தை பெற்றெடுப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் பிரச்சனை. பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மார்க்கு 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சூம்பின கையுடைய ஒரு ஆள் இருந்தாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. இயேசு அவனுடைய கைகளை நீட்டுன்னு சொல்லி சொல்கிறார், அவன் சுகமானான்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இப்படி பலவீனமானவர்களை தொட்டு குணமாக்குவது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம். ஆகவே சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துச்சுன்னு சொல்லி நமக்குள்ளாகவே ஒரு பச்சாதாபம்னு சொல்லுவான். ஐயோ நான் இப்படி பெறன்றேன்னு சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு தோல்வி, ஒரு குருட்டு மனப்பான்மை வைக்காம அருமையானவர்களே, ஒரு உற்சாகத்தோட இயேசு என்னோட இருக்கிறார். யோவான் 9:3 எழுதியிருக்கு, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே இவன் குருடனாக பிறந்திருக்கிறான்னு சொல்லி இயேசு சொல்றாரு. ஆஸ்திரேலியாவில் விக்கினி ஒருத்தர் 9 வயசு, அவரால் நடக்க முடியாது, எழுந்து உட்கார முடியாது. ஏன்னா கையும் இல்லை காலம் இல்லை, பொம்மையாக தான் இருப்பார். பார்த்துக்குங்க. அப்படியே தான் இருக்கும். பார்த்துக்குங்க. ஒரு நாள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் அப்படின்னா தேவனுடைய நாமம் ஏன் மூலம் மகிமைப்பட போகுதான்னு சொல்லி உலகமெங்கிலேயும் அவருடைய சாட்சி யூடியூப் மூலமாக பல இடங்களில் மேடையில் தூக்கி உட்கார வைப்பாங்க. அவருடைய வார்த்தை பேசுவார். ஜனங்க மத்தியில் பெரிய காரியங்களை நடக்க ஆரம்பிக்கும். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நம்ம சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் காரியங்களை செய்கிறார். நீங்கள் மாற்று திறமை உள்ளவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். கிறிஸ்தவ மிஷனரிகள் நம்முடைய பாரத நாட்டுக்கு வந்து ஊழியம் செய்தார்களா, அவர்கள் இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது அதிக கரிசனை கொண்டார்கள். இன்றைக்கும் திருநெல்வேலியில் ஆனி ஜேன் அம்மையார் மூலம் பார்வையற்றோர் பள்ளி உருவாக்கப்பட்டுச்சு. அதே போல் பிளாரன்ஸ் அம்மையார் மூலம் காது கேளாதோர் பள்ளி உருவாக்கப்பட்டுச்சு. அது மாத்திரமல்ல, திருநெல்வேலி பேராயர் டேனியல் என்பவர் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கும் சொல்லி சிறப்பு திறனாய்வு பள்ளி அவர் உருவாக்கி வைத்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகவே வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை சிறந்தவர்களாக உருவாக்குவோம். ஏசாயா 55:5 எழுதியிருக்கு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதியிருக்கு. ஆகவே சுகமளிக்கு வல்லமை நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இயேசு சொல்லும்போது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு என்று சொன்னார். ஆகவே நண்பானவர்களே, நாமும் இப்படி யாராவது பலவீனத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்கள் மேலே சிறப்பு கரிசனையோடு கூட அவர்களுக்கு நான் உதவி செய்வோம். ஆண்டவர் பெரிய காரணம். ஹெலன் கில்லரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அம்மா கூட அந்த பிள்ளையை கொஞ்சம் வெறுத்து போயிட்டாங்க. ஏன்னா அவளுக்குள்ளாக இருந்த நிறைய பலவீனங்கள், அவங்க அம்மாவுடைய கையை கடிக்கிறது இப்படிலாம் இருந்துச்சு, பேச்சு வராது. ஆனால் அந்த பிள்ளைக்குள்ளாக ஒரு வல்லமை இருக்கிறதை அவருடைய ஆசிரியை பார்த்தாங்க. அந்த ஆசிரியர் சொன்னாங்க, இந்த பிள்ளையை உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி. அருமையானவர்கள், அந்த ஹெலன் கில்லருடைய அந்த சின்ன ஸ்டோரியை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது பண்ண கலட்டாவில் உண்மையிலேயே ரொம்ப எல்லாருமே வெறுத்துருவோம். ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளையை டீச் பண்ண அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையோடு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எதிர்காலத்தில் பெரிய சாதனையாளர்களாக மாறி, இன்னும் சொல்லணும்னா USA டாலரில் அவங்க படத்தை போடக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். கிறிஸ்துவுக்காக நாமும் இப்படிப்பட்ட குணமளிக்கிற ஊழியத்தை செய்வோம், ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆல்பர்ட் ஜான்ஸ்டன் சொல்கிறது ஒரு பெரிய கிரேட் ஜாயின்டிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவருக்கு ரொம்ப சிறப்பாக பேசவே வராதுங்க. அருமையானவர்களே, அவர்களுக்கு பேச்சு திறன் இல்லைங்கிறதுக்காக அவருடைய செயல்திறனை அவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பர்ட் ஜான்சன் எதை எடுத்தாலும் மறந்து போயிடுவார். பார்த்துக்குங்க. ஒரு முறை டிக்கெட் எடுக்காமல் அவர் டிக்கெட் எடுத்தான் போயிருக்காரு. ஆனால் ட்ரெயினில் டிடிஆர் வந்து கேட்கும்போது அந்த டிக்கெட்டை எங்கே வச்சாருன்றது அவருக்கு ஞாபகத்தில் இல்லை. கடைசியாக தான் அவர் ஆல்பர்ட் ஜான்ஸ்டன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த டிடி, நீங்கள் பரவாயில்ல இப்போ உட்காருங்க, பின்னால் டிக்கெட்டை கண்டுபிடிச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அருமையானவர்களே, நம்மளை பலருக்கு பல பலவீனங்கள் உண்டு, ஆனால் நமக்குள்ள சில திறமை இருக்கிறது. ஆகவே நண்பானவர்களை ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய அந்த தண்ணீரை, ஆகாரத்தை நாம் ஜெபித்து சாப்பிட வேண்டும். வேதம் சொல்லுது, நான் உன் பரிகாரியாக
தேவனாகிய கர்த்தர் உன் வீட்டு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற ஒரு ஆண்டவர். மின்சார பல்பை கண்டுபிடிச்சார் இல்லையா, மின்சாரம் பல்ப், இதெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன், அவருக்கு காதையை கேட்க பார்த்துக்குங்க. அருமையானவருடைய நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டு போகலாம். ஆகவே தேவனுடைய பார்வையில் எல்லாரும் சமமானவர்கள். இன்னும் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே, அவங்க சிறப்பு திறன்களை பெற்றவர்கள். ஆகவே அவர்களுக்குள்ள இருக்கிற தீர்மானங்களை, அந்த செயல் திறன்களை நாம் மதிப்போம். அருமையானவர்களே, சரீரத்தில் பலவீனமானவர்களை ரோட்லையோ எங்கேயோ பார்க்கும்போது அவங்கள குறித்து நீங்கள் உங்கள் மனசில் ரொம்ப இகழ்வாக யோசித்தீங்கன்னா, வேதம் சொல்லுது அவங்கள அப்படி நினைக்காதீங்க. அவர்களுக்கான தேவதூதர்கள் தினமும் தேவனை சந்திக்கிறாருன்னு சொல்லி. நம்மளை போல ஒரு தோற்றம் தான் இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் அமைதியாக போயிடலாம். என்ன அக்கிரமம் பண்ணாலும் இந்த நிலையில் கிடைக்கிற சிலர் அப்படிப்பட்டவங்களை காலால் உதைப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்களை போல ஒரு தேவசாலையில் உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்தை அப்படி ரொம்ப அவலட்சணமாக தயவுசெய்து நினைக்காதிருங்கள். அது மாத்திரமல்ல, அவர்களால் செய்ய முடியாத ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நேரங்களில் நம்ம அவங்களுக்கு சில நேரங்களில் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செய்யலாம் இல்லையா. ரோட்டில் சில நேரங்களில் பார்வை இல்லாதவர்கள் சில நேரங்களில் தடுமாறுவாங்க. ஏன் நீங்கள் எங்கே போகணும், ரோடை கிராஸ் பண்ணணுமா, சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களை அறியாமலேயே அப்படிப்பட்ட உதவிகளை செய்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, நம்முடைய வெட்டிங் டே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய விடுதிகளுக்கு போய் அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து நம்முடைய கொண்டாட்டங்களை அவங்களோட பண்ணி பாருங்க. நம்ம பிள்ளைகள் அவங்கள அறியாமலேயே எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் இல்லாமல் என் ஏசப்பா எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் தந்திருக்காருன்னு சொல்லி ஒரு சாட்சியாக வாழ்கிறதில்ல. அது மாத்திரம் அந்த இப்படிப்பட்ட தேவையுள்ளவர்கள் மத்தியில் போய் நானும் ஏதாவது செய்யணுங்கிற ஆசை அவர்களுக்காகவே சேமிப்பை தூண்டிடும். பார்த்துக்குங்க, சேமிப்பை தூண்டிடும். நிறைய சேமிக்கணும், சம்பாதிக்கணும், இப்படிப்பட்டவர்களுக்குன்னா உதவி செய்யணும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள வந்துடும். பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்பானவர்கள், முறையாக நம்முடைய காரியங்களை செய்வோம். ரொம்ப ஆசீர்வாதம். கடைசியாக சொல்லணும்னா, அருமையானவர்களே, குழந்தைகளை ஆண்டுக்கு ஒரு முறையாவது, அருமையானவர்களே, மதர் தெரசா ஹோம் நிறைய இடங்கள்ல இருக்குல்ல, ரொம்ப நோய்களில் மரண தருவாயில் இருக்கிறவங்கள அங்கே படுக்க வச்சுருப்பாங்க. அவங்க உடலில் அந்த புழுக்கள்லாம் கூட சில நேரங்களில் ஓடம் பார்த்துக்குங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை தொட்டு கழுவி அவங்க சுகப்படுத்தி துணிப்பு அந்த கயிறு மருந்து போட்டு கட்டுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம், அவருக்கு சேவை செய்கிறோம்னு சொல்லுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்ம அந்த மாதிரி இடங்களுக்கு இல்லை பாதிக்கப்பட்ட இடங்கள் நம்ம பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா, நான் இந்த சொசைட்டியில் செய்ய வேண்டிய கடமை எனக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆகவே அன்பானவர்களே, பிரயோஜனமான முறையில் செயல்படுவோம். நமக்குள்ளாவே சோர்ந்து போயிடாதீங்க, சரியா? ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த பார்க்கில் அவர் உட்கார்ந்துருக்கிற ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உன் மூக்கு சப்ப மூக்குன்னு சொல்லி. அதுதான் அவருடைய பிரச்சனை. நான் என் உயிரோடு இருக்கணும், நான் செத்து போகிறேன். இப்படி அவருக்குள்ளா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த பாட்டு சத்தம் கேட்குது. இவர் உடனே, நான் இவ்வளோ துக்கமாக இருக்கேன், என்னமோ சந்தோஷம் பொங்குதேன்னு பாட்டு சத்தம் கேட்குது அந்த பார்க்கில் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாங்க. அங்கே ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை உட்காந்துருக்கிறா, உட்காந்து பாட்டு பாடுறா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறா, கைகளை தொட்டி பாட்டு பாடுறான். பாட்டு பாடி முடித்த உடனே நிறைய பேர் அவளுக்கு உதவி செய்கிறாங்க, அது வேறு விஷயம். இவர் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாராம், பாரு, உனக்கு நல்ல கண்ணு, நல்ல மூக்கு, நல்ல வாய், நீ அதனால தான் சந்தோஷம் பொங்குதுன்னு சொல்லி பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஐயா, உங்களுடைய பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த இடத்த விட்டு இப்போ எந்திரிச்சு போனோம்னா நீங்கள் எனக்கு உதவி செய்தால் தான் போக முடியும், எனக்கு 2 கால்களும் கிடையாது ஐயா அப்படின்றாலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சற்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற காரியங்களில் சந்தோஷப்படுங்கள். அருமையானவர்களே, பலவீனமானவர்களே, உங்களையே நீங்கள் தோல்வியை எண்ணிக்கொள்ளாதிருங்கள். உங்களை அழைத்த ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஆண்டவர் உண்மையுள்ளவர். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் என்ன நோய்கள் இருந்தாலும் சரி, என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி, குணமளிக்கும் தேவனே, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் ஊருருவட்டும் ஆண்டவரே. நிறைய பேர் ஆண்டவரே, சரீரத்தில் ஒரு பலவீனம் இல்லை, ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய பலவீனம், எம்மாவூர் சீசர்களை போல முடக்கப்பட்டு போய் ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு தோல்வி மனப்பான்மையோடு
உடைந்து நொறுங்கி இனி நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தற்கொலை எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படிப்பட்டவர்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை திடப்படுவீராக. மகனே, உனக்காக நான் மரித்திருக்கிறேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், வா, உனக்கு நான் வாழ்வு தருவேன் என்று சொல்லி நீர் அழைக்கிற சத்தமுடைய காதுகளில் கேட்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாமே இன்னைக்கு காலையில் நோக்கி பார்த்திருக்கிறார்களோ அவருடைய முகங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?